கனெக்ட் ஆகும். ஏன்னா மக்கள் வந்து நிறைய பேர் கடன் வாங்கி தான் சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லா கேரக்டரும் எல்லாம் நல்லபடியாக கரெக்டாக இருந்துச்சு. எல்லாருக்குமே ஆகும். இது எல்லாம் ஒரு மிடில் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ஆகும். இது வந்து ஒரு ட்ரூ பேஸ்ட் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இதை பார்த்துட்டு எல்லாருமே இதுக்கப்புறமா அந்த தப்பான முடிவை எடுக்காமல் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். இமோஷ்னலி ரொம்ப இதாக தான் இருக்குது. எல்லாம் ஹீரோயின் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்திருக்கு. ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ரொம்ப ஹாப்பி. தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் சொல்கிறாங்க படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ கடன் வாங்குறது பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து ஸ்கூட்டிலேருந்து கார்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்களா வட்டி தான். எந்த பொருள் ஏன் மொபைலு கூட பார்த்தீங்கன்னா இஎம்ஐ தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி பேங்க்கில் போய் பாருங்கள். 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். நான் கூட தான் இப்போது இஎம்ஐ கட்டுறேன் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது அந்த ஒரு நாள் ஐயோ அந்த 3ஆம் தேதி வந்துடுதுன்னா எந்த காசு இருந்தாலும் அதில் எடுத்து போய் போட்டுருணும். பட் கேள்வியே கிடையாது, அவங்களே எடுத்துருவாங்க கரெக்டாக 10 மணிக்கு. அந்த மாதிரி ஒரு நாளும் ஒரு பக்குன்னு இருக்கும். ஆனால் இந்த படம் உண்மையில் வேறு லெவல். கடன் வாங்குறதுக்குலாம் இது ஒரு படம் எடுத்துக்காட்டாக இருக்கும். இனிமேல் கடன் வாங்குறதுக்கு யோசிக்கணும். உயிரை காப்பாற்றும் இந்த படம் வந்து நிறைய யோசித்தானா கடன் வாங்கக்கூடாது, உயிரை காப்பாற்றும். ஏன்னா உண்மையிலேயே நிறைய பேர் சாகிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் இந்த படம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. 2 பேரும் அருமையாக பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. போலீஸு அந்த வட்டி அந்த அந்த கந்து வட்டி விட்டுறதுல எல்லாருமே நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க. உண்மையில் வேறு லெவல். விஜய் சேதுபதியோட வாய்ஸ் தான் லாஸ்ட்டாக எங்களுக்கு அந்த மனசுக்குள்ளே நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு கண்ணீராக இருக்கு. அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு சீனில் சொல்ல வேண்டியதை நீங்கள் 2 மணி நேரம் சொல்லும்போது நம்மளால் அது பொறுமையாக உட்காந்து பார்க்க முடியாதுல்ல. நீங்கள் திருப்பி சொன்னதே நீங்கள் வேற ஒரு விஷயம் உள்ளே கொண்டுட்டு வரீங்க. அதோட விஷயம் வந்து அதை கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து ஒரு சீனில் சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இதை மெயினாக வச்சு அதை வந்து ஒரு சீனில் சொன்னது வந்து ஏற்றுக்க முடியல. 2வது விஜய் சேதுபதி அண்ணாவோட வாய்ஸ் வந்திருந்தது. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா விடுதலை பார்ட் 2வோட ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் இதில் வந்து வச்சுருக்காங்க. அது ஓகே தான். பட் எனக்கு உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் ரொம்ப சாட்டிஸ்ஃபை இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. கடன் வாங்காமல் இருக்கிறது, இஎம்ஐ கட்டாமல் இருக்கிறது எவ்வளோ மேல் இருக்கிற சூழ்நிலை. நம்ம நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்னன்னா கடைசியில் வந்து சொல்கிறது வந்து அவர் இந்த தப்பான முடிவு எடுத்துக்காருல, அது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டான முடிவு. இது நான் நடிகனா இந்த படத்தில் நான் நடிக்கவே இல்லை கண்ணா. ஒரு குடும்ப தலைவனாக நான் அப்படியே என்ன அடாப்ட் பண்ணியிருக்கேன். படம் பார்த்தா ஒரு குடும்ப தலைவனுடைய உணர்வுல என் முகம் தெரியும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு குடும்பத்தினுடைய வழி தான் இந்த கதை. ஸோ அது எனக்கு இந்த படத்தில் நடிச்சது எனக்கு பெருமையாக இருக்குது. வெரி ப்ரௌட். ஆமாம், லாஸ்ட்டாக அந்த கிளியர் வர்றாருல அவர் தான் அந்த விஜய் சேதுபதி வாய்ஸ். அதை எனக்கு கேட்ச் பண்ணிடுவேன். உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க படம். இது கடை வாங்குறவங்களுக்குலாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த படம். தயவு செஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் இஎம்ஐன்னு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் நடத்த பாருங்கள். நல்லா இருக்காரு. அவங்களோட மிஸ்ஸஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இதுவும் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அவரோட ஆக்டிங் நான் குறை சொல்லவே இல்லை. சீரியஸாகவே அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், குழந்தைங்களோட ஆக்டிங், ஆக்சுவலி அவங்க ஒய்ஃபோட ஆக்டிங்லாம் நல்லா இருந்தது. கதை அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னலாக கனெக்டிவிட்டி ஆகலை. அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்ல வரீங்கன்னா அது இந்த விஷயம் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் சொல்ல வேண்டிய விஷயம்னா அது 10 நிமிஷம் தான் சொல்ல முடியும். அதை நீ 2 மணி நேரம் வந்து இழுக்கணுங்கிறதுக்காண்டி நிறைய திருப்பி பண்ண மாதிரி சொன்ன மாதிரியும் கடைசி வரைக்கும் எந்த ஒரு எஃபெக்டிவும் இல்லாத மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலாக இருந்துச்சு. கடன் வாங்கியிருக்கோம், அனுபவப்பட்டோம். அதுதான் ஒரு கடன் தொல்லையால், அதுவும் அதிகமான வட்டிக்கு நம்ம தேவைக்கு ஆசைப்பட்டு அழியிறதை விட அந்த பிரச்சனையவே ஃபேஸ் பண்ணிடலாம். உயிர் தான் ரொம்ப முக்கியம். இது வந்து இந்த படம் தற்கொலை ஒரு தீர்வாகாது அப்படின்ற நம்பிக்கை கொடுக்குற படம். நம்ம ஒரு முறை தான் வாழ்க்கை, நம்மளால் வாழ முடியும், உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாதுன்னு நம்பிக்கை கொடுக்குற ஒரு படமாக நான் இந்த படத்தை பார்க்குறேன். நான் ரொம்ப நன்றிம்மா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். எல்லாரும் தயவுசெய்து படம் பாருங்கள். ரொம்ப நல்ல படம். நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணால் அது பெரிய படமாகும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.